பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம். இயேசுவானவர் எழுந்து நின்று வரவேற்றார் என்ற வார்த்தை பார்க்கிறோம். இயேசுவானவர் எழுந்து நின்று ஸ்தேவானுடைய மரணத்தை வரவேற்கிறார். எழுந்து நின்ற இயேசு என்று பார்க்கும். இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பரலோகம் போன வரைக்கும் அவர் எழுந்து நின்றார் என்ற வார்த்தை எங்கேயுமே வாசிக்க முடியாது. அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற வார்த்தையை தான் நாம் வாசிக்கிறோம். ஆனால் முதலாக எழுந்து நின்றார் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. யாருக்காக எழுந்து நின்றார் என்று சொன்னால், ஸ்தேவான் மரித்த அந்த தருணம். ஸ்தேவான் கல்லில் வாங்கி கொண்டிருக்கிறார். கல்லில் வாங்கி கொண்டே இருக்கிற பொழுது ஸ்தேவான் வானத்தை நோக்கி பார்க்கிறார். மக்கள் கூட்டம் திரளாய் வந்திருக்கிறாங்க. திரள் கூட்ட மக்கள் கூக்குலிடுறாங்க. கூக்குலிட்டு உரத்த சத்தம் போடுறாங்க. உரத்த சத்தமாய் அவர்கள் ஒன்று கூடி தங்கள் காதுகளை அடைத்து கொண்டார்கள். அவ்வளோ சத்தம் பாருங்கள். எல்லாம் கூக்குல போடுறாங்க. எல்லோரும் சேர்ந்து மூர்க்க வெறித்தனமாய் ஸ்தேவானை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒருமனப்பட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருமனப்பட்டு. யாருக்கு இது ஒருமனப்பட்டு? நன்மை செய்வதற்காக ஒருமனப்படலை, ஆனால் ஒருவரை கொலை செய்வதற்காக ஒருமனப்பட்டார்கள். அதுதான் இந்த உலகத்தின் மக்களுடைய சுபாவமாக இருக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள் அப்படித்தான் வட இந்தியாவில் மறிக்கிற செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஆஸ்திரேலிய மிஷினரியை அவர் கதற அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் காரில் வச்சு எரித்தாங்க. ஒடிசா மாநிலத்தில் கந்தமால் டிஸ்ட்ரிக்டில். நம்முடைய மக்கள் அந்த நாட்களிலிருந்து இந்த நாளுக்கு வரைக்கும் மனுஷன் மனிதாபிமானம் அற்றவனாய் காணப்படுவதை பார்க்கிறோம். ஸ்தேவான் மறிக்க வேண்டும் என்பதற்காக ஒருமனப்படுகிறார்கள். கற்களை கையில் எடுத்துக்கொண்டார்கள். காதுகளை அடைத்து கொண்டு அவனை பாருங்கள், அவ்வளோ சத்தம், அவ்வளோ கூக்குரல். அந்த கூக்குரல் சத்தத்தில் எல்லோரும் காதுகளை அடைத்து கொண்டு வந்து ஒருமனப்பட்டு அவன் மேலே பாய்ந்து கல்லை எடுத்து அவனை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். காதுகளை அடைத்து கொண்டார்கள். காதுகளை அடைத்து கொண்டு கல் எடுத்து அவரை அடிக்கிறதை பார்க்கிறோம். மிக மோசமான ஒரு சம்பவம், மிக ஆபத்தான ஒரு சம்பவம். அந்த நேரத்தில் ஸ்தேவான் தன் கண்களை தன் பிதாவாகிய தகப்பனிடத்தில் ஏறெடுத்து கண்ணை மேலே பார்க்கிறார். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற பொழுது ஒரு தரிசனம் ஏற்படுகிறது. அது என்ன தரிசனம் சொன்னால், பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்து அவர் எழுந்து நின்றார். எவ்வளோ கனம் பார்த்தீங்களா? எழுந்து நின்று அங்கே பார்க்கிறார். அந்த தரிசனத்தை ஸ்தேவான் பார்க்கிறார். இயேசுவானவர் எழுந்து நிற்பதையும் இவரை வரவேற்பதையும் அந்த காட்சியை அவர் பார்க்கிறார். அந்த பார்க்கிற அந்த காட்சி இவரை எப்படி சந்தோஷப்படுத்தியிருக்கும்? மிக சந்தோஷப்படுத்தியிருக்கும். ஆகவே தான் அந்த பரலோகம் போகிற அந்த விருப்பம் இவருக்குள்ளே அதிகமாக இருந்தது. ஆண்டவர்கிட்ட போகணும், இயேசுவனை பார்க்கணும், பிதாவை பார்க்கணும் என்ற ஏக்கம், தாகம் இங்கே ஸ்தேவானத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை, பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கை, பரலோகம் விரும்புகிற ஒரு ஊழியம், பரலோகம் விரும்புகிற மெச்சிக்கொள்ளுகிற ஒரு ஊழியம் இன்றைக்கி நாம் செய்கிறோமா? பரலோகம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கிறதா? தேவன் விரும்புகிறபடியாக நாம் செய்கிறோமா? எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கிறோமா? எல்லோரும் நேசிக்கிறோமா? அல்லது விருப்பங்கள் மட்டும் நேசிக்கிறோமா? எல்லாரையும் ஒரே மாதிரி பழகிறோமா? இவெல்லாம் பார்க்கிற பொழுது பரலோகம் விரும்புவது என்ன? ஸ்தேவானுடைய ஊழியத்தை பரலோகம் அங்கீகரித்தது. ஸ்தேவானுடைய மரணத்தை பரலோகம் அங்கீகரித்தது. பரலோகம் கனப்படுத்தினது. எழுந்து நின்று. ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு பிரதமர் எழுச்சி நிற்க மாட்டார். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி வந்தால் நம்முடைய பிரதமர் எழுச்சி நிற்பார். ஏன்னா அவர் பெரியவர், பதவியில் பெரியவர். ஒரு சாதாரண மனுஷன் ஸ்தேவான். இயேசுவானவர் யார்? உலக ரட்சகர். அவர் எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்றார். அதுதான் ஸ்தேவானுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக இருந்தது, மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் நானும் செய்கிற காரியங்கள் பரலோகம் அங்கீகரிக்கும் பொழுது பரலோகம் நமக்கு ஏற்ற கனத்தை கொடுக்கும். அவனவனுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. நாம் செய்கிற காரியத்திற்கெல்லாம் பலனை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்போம், கர்த்தருக்காக முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் நம்மையும் அப்படி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்கு சோதரமாக கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. ஸ்தேவானுடைய மரணத்தில் அவன் வானத்தை பார்த்த பொழுது எழுந்து நின்றீர் ஆண்டவரே. எவ்வளோ பெருசலாக்கியப்பா. அதே பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. நீர் விரும்புகிற ஊழியம், நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் விரும்புகிற சபை நடத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தைக்கு ஊடகத்தை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு பிரியமான உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
உடைய கிருபை கருத்தில் தாழ்த்தி ஒப்புடுறோம். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். 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 வில் பி சக்சீடட்.